சாமுண்டீஸ்வரி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விசிஎன் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். சிவனாண்டி வந்து கேட்குறாங்க அவங்க சித்தப்பா கிட்ட, முத்துவேல் கிட்ட, சித்தப்பா என்ன சித்தப்பா எல்லாம் அமைதியாகவே இருக்கும், ஏதாவது ஒன்று பண்ணணும் சித்தப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நீங்கள் வந்ததுக்கு அப்புறமும் நம்ம அமைதியாக இருக்கிறது, இது மாதிரி விசேஷத்துக்கு போகிறது, இது மட்டும் செஞ்சால் நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரியாதாடா, நான் பார்த்துக்கிறேன்டா. இப்போ சுவாதியை வச்சு தான் நான் அடுத்த ஆட்டத்தை வந்து ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. சுவாதிக்கு பாட்டு பாடி மிகப்பெரிய இடத்துக்கு வரணும்னு ஆசை இருக்குது. அந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு நான் சூப்பராக வந்து திட்டம் போட்டு வச்சுருக்கேன்னு சைலண்ட்டாக வந்து சொல்லி முடிக்கிறாங்க. எப்படி சித்தப்பா இனிமேட்டு இந்த விஷயம் நடந்துருச்சுன்னா சாமுண்டீஸ்வரியால் வெளியில் வர முடியும்னு நினைக்கிற? அப்படி வந்தாலும் அப்படி கெத்தா மாசா நம்ம முன்னாடிலாம் பேச மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பர் சித்தப்பா, இதுக்கு தான் நீங்கள் வேணுங்கிறது அப்படின்னு சொல்லி சிவனாண்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தில் கார்த்தி மட்டும் சம்மந்தப்படக்கூடாது, அப்படி வந்துட்டானா கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சித்தப்பா, நான் வந்து டைவெர்ட் பண்ணிடுறேன், சந்திராவுக்கும் இதெல்லாம் தெரியக்கூடாதுடா சரியா அப்படின்னு சொன்னோன்னே, என்னதான் சந்திரா நம்ம பக்கம் இருந்தாலும் சில பல விஷயத்துக்கெலாம் அவள் ஒத்து வர மாட்டா. சரி சித்தப்பா, நான் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற மாதிரி சொன்னோன்னே, அவர் அந்த சதி திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக ஏகப்பட்ட பேருக்கு ஃபோன் அடித்து எவ்வளவு பணம் காசு வேணாலும் தரேன், நான் சொன்னதெல்லாம் நல்லபடியாக வந்து நடக்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி சாருங்கிற மாதிரி ஃபோன் அடித்து வச்சுட்டாங்க. அந்த இடத்துல யாரோ திலீப் குமாருங்கிற ஒருத்தர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு முத்துவேலு. அவங்களும் சரி நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து ஏற்பாடெலாம் பண்ணி வைக்கிறேங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம சுவாதி இருக்காங்களே, அவங்க வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட. நீ என்ன மாதிரி அபிப்பிராயத்தில் வந்து இருக்க, உன்னோட ஃப்யூச்சர்லாம் என்ன, நான் அடுத்தது இந்த மாதிரி கோர்ஸ்லாம் படிக்க போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, இதை நோக்கி தான் நான் ஓடிக்கிட்டு இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு எல்லாமே மியூசிக் தான், ஆனால் என்ன பண்ணுறது, அம்மா விடவே மாட்டேங்கிறாங்க. உனக்கு மியூசிக் தான் எல்லான்னு முடிவு பண்ணிட்டேன்னா பாட்டு பாடணும், பாட்டு பாடி சாதிக்கணும், அதுக்கு நீ இப்படியே இருந்தானா சரி வராது, நீ பாட்டு பாடி கற்றுக்க அப்படின்னு சொல்லும்போது ஓரளவு நானும் கற்றுக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னோடய வாய்ஸை அங்கீகாரம் பண்ணணும், அதுக்கு தான் நானும் யோசிச்சுட்ருக்கேன்னு சொல்லும்போது, அப்போனா ஏதாவது ஒரு டேரக்டரை வந்து போய் பாரு, போய் பார்த்து பேசுனா உனக்கு சான்ஸ் தந்தாங்கன்னா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ படத்தில் தான் பாடணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது ஒரு ஆல்பத்தில் பாடினா கூட ரொம்ப சூப்பராக தான் இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சுவாதியோட ஃப்ரெண்டு வந்து உடனே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல பேசுகிறாங்க. உடனே அவங்களுக்கு ஃபோன் அடித்து கொடுத்துட்றாங்க. இது மாதிரி சுவாதின்னு ஒரு பொண்ணு இருக்கா, நீங்கள் தான் எப்படி இருந்தாலும் வந்து அந்த திலீப் குமாருங்கிற ஒருத்தர்கிட்ட கூட்டிகிட்டு போகணுன்னு தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க ஃப்ரெண்டு வந்து சுவாதியை கோத்து விட்ற மாதிரி தெரியுது. அந்த இடத்துல உடனே கேஷுவலாக சரிங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? நான் படிக்கிற இடத்துக்கு போகிறேன். ஓ அப்படிங்களா, இப்போ அவர் ஃப்ரீயாக இருக்கார், இன்றைக்கி விட்டாச்சுன்னா அவரை பார்க்குறதுக்கு 6 மாதம் ஆகலாம், இல்லை 1 வருஷம் கூட ஆகலாம், அவர் ரொம்ப பிஸியாக இருப்பார், பிடிக்கிறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் நம்ம சுவாதி அங்கேருந்து வீட்டை விட்டு போகிறாங்க. ரேவதிக்கிட்டேயும் சொல்லிட்டு தான் போகிறாங்க போல். அப்படியே அந்த ஒரு நபரை வந்து பார்க்குறாங்க. அந்த பொண்ணு வந்து பேசுது, இப்போ தான் என் ஃப்ரெண்டு வந்து பேசுனா அவங்கள காணோன்னு, இங்கே தான் திலீப் குமார் வந்து இருக்காப்புல, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அவர்கிட்ட வந்து பேசிவிட்டு சான்ஸ் கேளுங்க சரிங்களா, 2-3 வாட்டி பாட சொல்லுவார், அந்த பாட்டும் பாடி காட்டுங்க, உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப தெரியுமோ, எது கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்களோ, உங்கள் வாய்ஸுக்கு எது சூட் ஆகுமோ அந்த பாட்டை பாடினா தான் அவர் சான்ஸ் கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிப்பாப்புல, உங்கள் வாய்ஸையும் வந்து டெஸ்ட் பண்ணுவாப்புல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே, சரிங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சந்தோஷமாக ஆயிடுறாங்க. இருப்பினும் வந்து லைட்டாக பாட்டமாக இருக்குது, பாட்டப்பட்டாலாம் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது, நீங்கள் வந்து ஜெயிக்கணுன்னா அமைதியாக இருங்கிற மாதிரி சொன்னோன்னே, அடுத்த செகண்டே நம்ம ரேவதிக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. என்னது சுவாதியை இன்னும் காணுமேன்னு சொல்லிட்டு ரேவதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சுவாதியோட ஃப்ரெண்டு. ரேவதி வந்து யோசிக்கிறாங்க, என்னது புது நம்பராக இருக்கே, சுவாதி ஃப்ரெண்டு நம்பர் மாதிரி இருக்கேன்னு சொல்லி கால் அட்டன் பண்ணோன்னே, சொல்லுப்பா எதுக்காக திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க? இல்லை சுவாதியை காணும், அவளுக்கு ஏதோ என்னவா, இல்லை எங்கேயாவது வெளியூர் எங்கேயும் போயிருக்காளாங்கிற மாதிரி கேட்ட உடனே, ஓ அப்படியா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. அந்த இடத்துல ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு கார்த்திக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. கார்த்தி நான் இங்கே தான் இருக்கேன்னொன்னே அவங்களும் டக்குன்னு வந்துடுறாங்க. என்ன ஆச்சு? இப்போ சுவாதி படிக்கிற இடத்துக்கு போவே இல்லை, அவள் எங்கே போயிருக்கான்னு தெரியவே இல்லை, அப்படி அவள் எங்கே தான் போயிருப்பா, என்னால் சத்தியமாக வந்து புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கார் நம்ம கார்த்தி. ஒருவேளை பாட்டு பாடுறதுக்கு சந்தர்ப்பம் கேட்டு டேரக்டரை பார்க்க கூட போயிருக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க நம்ம கார்த்தி.
அச்சச்சோ! அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? சுவாதிய உண்டுலன்னு ஆக்கிடுவாங்க. வீட்ட விட்டு கூட தொரத்திருவாங்க. அதெல்லாம் 2வது பட்சம். நம்ப கூட வந்து துணைக்கு வந்து வேணாமா? சுவாதி ஏன் இப்படியெல்லாம் முடிவெடுக்கிறா? அவளா வந்து போனா இது சரி வருமா? அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து யோசிச்சோன்னே, உனக்கு தெரியுது. ஆனா சுவாதிக்கு தெரியலையே! அப்படின்னு சொல்லி பாட்டத்தின் உச்சத்தில வந்து ரேவதி இருக்காங்க. நானும் வரேன். இந்த மாரி நிலைமையில நீ வர வேணாம். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கார்த்தி மாட்டுக்கு மாஸா கார் எடுத்துட்டு வராங்க. ஆல்ரெடி விசிட்டிங் கார்டெலாம் பார்த்துருக்காங்க. திலீப் குமார் கிட்ட தான் வந்து சான்ஸ் கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்ததாக கார்த்திக் வந்து தகவல் வந்து கிடச்சிருக்கு. இப்போ திலீப் குமார் எங்கே இருக்காங்கங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிக்கணும்னு கார் எடுத்துகிட்டு மாதம் வந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம சுவாதி இருக்காங்களே, அவங்க வந்து ஒரு ரூம்குள்ளே வந்து வராங்க. சார் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் திலீப் குமார் வந்து முத்துப்பாண்டி கிட்ட வந்து பேசியிருக்காங்க. முத்துவேல்கிட்ட அவங்க வந்து சொல்கிறாங்க, ஏன்பா பத்திரமா வந்து பார்த்துக்க சரியா அப்படின்னு சொல்லி இக்க வச்சு பேசினோடனே, சரிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து விட்டுறாங்க போல இருக்குது. ஃபோனை வச்சிடுறாங்க. அப்போன்னு பார்த்து தான் சுவாதி வராங்க. ஓ நீ தான் வந்திருக்கியாம்மா, எதுக்காக என்னை பார்க்கணுன்னு சொன்னேன்? எல்லாரும் வந்து நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு சுத்தமாக அதெல்லாம் பிடிக்காது. நீ என்ன படிக்கிற? இது வரைக்கும் ப்ராக்டிஸ் எதுவும் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வாய்ப்பே கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரியே அவங்க பேசுகிற மாதிரியே நடிக்கிறாங்க அந்த இடத்துல. அந்த ஒரு நபர் திலீப் குமார், இல்லை சார் நான் நல்லா பாடுவேன் சார், நீங்கள் வேணால் என் வாய்ஸை வந்து கேட்குறீங்களா? அதுக்கெல்லாம் நேரம் இல்லைம்மா, நானே வந்து அடுத்த மியூசிக் வந்து எப்படி போடலாம், என்ன சங்கீதத்தில் போடலாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டியூன் பண்ணலாமா, அந்த டியூன் பண்ணலாமா, யோசிச்சு சொல்லுங்கிற மாதிரி சொன்னோன்னே, இந்த சுச்சுவேஷனுக்கு இதான் கரெக்டாக இருக்கும்னு சுவாதி அவாய்ட் பண்ணுற மாதிரியே வந்து பேசி அவங்க மிகப்பெரிய பிஸியான ஆளுங்கிற மாதிரியே நிரூபித்து காட்டுறாங்க அந்த இடத்துல. பாத்தியா, நீ தான் வந்து பேசி ஏதாவது சான்ஸ் கேட்கணும், அவங்களுக்கு இது மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு இன்னும் பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணு வந்து சொன்னோன்னே, சார் நான் வேணால் இந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு சாங் வந்து பாடுறேன். சரி இதுவும் நல்லா தான் இருக்குன்னொன்னே அப்படியே பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. ஓகே நல்லா தான் பாடுறேன், இருந்தாலும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஜூஸ் எதுவும் குடித்தா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு வராங்க. எல்லாருக்கும் வந்து எடுத்துகிட்டு வராங்க. அந்த இடத்துல ஜூஸை குடிச்சிட்டு வந்து பாருன்னொன்னே அப்படியே வந்து அந்த ஜூஸ் வந்து வருது. வந்த உடனே நீ இன்னொரு பாட்டு வந்து பாடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னொரு பாட்டு சூப்பராக வந்து நம்ம சுவாதி வந்து பாடி அசத்தி காட்டுறாங்க. சூப்பராக பாடுறியே சார், இவங்க வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம படத்தில் ஒரு சுச்சுவேஷன் வந்து அமையுது சார், இவங்கள பாட்டு பாட வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லைப்பா, அதுக்குள்ளெல்லாம் இவங்கள அந்த ட்ராக்லலாம் பாட வச்சா சரி வருமான்னு தெரியல சார், நான் நல்லா பாடுவேன் சார். அப்படியா, எனக்கு என்னமோ பிடிக்காத மாதிரி தான் தெரியுது, நீங்கள் வேணால் ஜூஸை குடிச்சிட்டு வந்து பாடுங்க அப்படின்னு சொல்லி தந்திரமான முறையில் அவர் பேசினோன்னே சரின்னு சொல்லிட்டு ஜூஸை வந்து குடிக்கிறாங்க. குடிச்சு முடிச்சோன்னே நீ இப்போ பாட்டு பாடுமான்னொன்னே, என்னடா அது பாட்டு பாடவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நல்லா அசந்து தூங்கிட்டாங்க. இந்த தகவலை முத்துவேல்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இந்த ஒரு நபர் உடனே ஓ அப்படியா சூப்பர் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, சிவனாண்டி நம்ம ஜெயிச்சிட்டோம்டா, ஜெயிச்சிட்டோம், நம்ம போட்டு வச்ச திட்டம் எல்லாமே வந்து 100% வந்து நடக்குது, இனிமேட் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல முத்துவேலு. கார்த்தி வந்து இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி சுவாதியை காப்பாற்ற போகிறாங்க தான் அப்கமிங் எபிசோட் ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு. கார்த்தி அதிரடியாக வரதான் போகிறாரு.